Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தற்போது இது பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு தராசு ஷியாம், நேற்று முதலே செய்திகள் வெளியான தற்போது அது உறுதியாகி இருக்கிறது. சோழமண்டல தளபதியாக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வத்தோட படை தளபதியாக இருந்தவர் தற்போது திமுகவில் ஐக்கியமாயிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்கள் செய்தியாளர் முருகேசன் கூறியது சரிதான். சோழமண்டலத்தின் பட தளபதி தான். ஆனால் அரசியலே முடிவெடுப்பதற்கு இவ்வளவு காலதாமதம் செய்யக்கூடாது. ஓபிஎஸ் செய்த தவறு அது 2-3 மாதங்களுக்கு முன்பு கூட ஓபிஎஸ் கூட்டத்திலே வைத்திலிங்கம் அவர்கள் அந்த அளவுக்கு பேசினார். ஓபிஎஸ்ஐ பாராட்டி பேசினார். முடிவெடுக்க வேண்டும் என்று கூறினார். எந்த முடிவும் அவர் எடுக்கவில்லை. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றார். இப்போது தை மாதத்துக்கு இன்னும் 30 நாள் பாக்கி இருக்கிறது என்கிறார். இப்படி இருந்தாலும் அரசியல் எதிர்காலம் காணாமல் போய்விடும் என்கிற அச்சம் எல்லோருக்கும் வரும். வைத்திலிங்கத்தை பொறுத்தவரையில் ஒரத்தநாடு எம்எல்ஏ, எங்களுக்கு அது ஒரு நேட்டிவ் மாதிரி. அவருக்கான வெற்றி வாய்ப்பு என்பது ஒன்று அவர் அதிமுக ஓட்டு வங்கி பெற வேண்டும், அல்லது திமுக ஓட்டு வங்கி பெற வேண்டும். சொந்த ஓட்டு வங்கி, ஜாதி ஓட்டு வங்கி, அவருக்கென்று இருக்கிற உள்ளூர் செல்வாக்கு அது இருக்கிறது. ஆனால் அது வெற்றி பெறுவதற்கு போதுமானது அல்ல. மேலும் ஒரு 20% குறைந்தபட்ச ஓட்டு தேவை. அதிமுக கூட்டணிக்கு போவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. காரணம், அங்கு அவர்களுக்கு போட்டியாளர்கள் இருக்கிறார்கள். ஓபிஎஸ் அவர்கள் தாவேகா கூட்டணிக்கு போவதாக முடிவெடுத்திருந்தால் வைத்திலிங்கம் தொடர்ந்து இருப்பார். ஓபிஎஸ் அணியில் தொடர்ந்து இருப்பார். தாவேகாவுக்கு அங்கு ஒரு 15% ஓட்டு இருக்கிறது. எல்லாமே இல்லை என்றான பிறகு அவர் திமுகவுக்கு சென்றிருக்கிறார். ஒருவேளை ஒரத்தநாடு தொகுதியை தாண்டி வேறு தொகுதிக்கு போகலாம் என்கிற ஐடியா கூட இருக்கும். தஞ்சாவூர் மாவட்டத்தின் பிற தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியை கூட அவர் மனதில் வைத்திருப்பார். காரணம், ஒரத்தநாடு தொகுதியில் இருக்கிற திமுக சீனியர் தலைவர்கள் வைத்திலிங்கம் வருகையை எவ்வாறு விரும்புவார்கள், அவருக்கு சீட்டு கிடைத்தால் வேலை பார்ப்பார்களா, இவ்வளவு பெரிய ஐயங்கள் எனக்கு இயல்பாகவே அதில் இருக்கின்றன. என்றாலும் இன்றைய தேதிக்கு ஓபிஎஸ் அணியிலே ஓபிஎஸ் கிட்டத்தட்ட தனிமரமாகிவிட்டார் என்றுதான் பொருள் கொள்ள முடியும். அவரை சேர்த்துக் கொண்டால் இனிமேல் என்ன லாபம் என்று பாரதிய ஜனதாவும் யோசிக்கும். திரு தராசு ஷியாம், வைத்திலிங்கத்தோட வருகை டெல்டா பகுதியில திமுகவுக்கு எந்த அளவுக்கு பலத்தை கொடுக்கும்? பெரிய கூடுதல் பலம் என்று சொல்ல முடியாது. என்ன காரணம் என்றால், ஏற்கனவே டெல்டா பகுதியிலே திமுகவுக்கு வலிமை இருக்கிறது. ஓரளவுக்கு டிடிவி அவர்களுக்கும் ஓட்டு வங்கி இருக்கிறது. ஒருவேளை பிஜேபி கால்குலேஷன், டிடிவி அவர்கள் அமமுகவை பிஜேபி கூட்டணியில், அதாவது அவர் ஏற்கனவே இருந்த அந்த என்டிஏ கூட்டணியில் சேர்த்து கொண்டால் வைத்திலிங்கம் போன்றவர்கள் செல்வதில் இருக்கிற இழப்பை சரி செய்து விடலாம் என்று கூட அவர்கள் நினைக்கலாம். காரணம், கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஜாதி ரீதியான ஓட்டு வங்கி அது. சின்ன சின்ன கிராமங்கள், தென்னை விவசாயம், இப்படி பல்வேறு வகைகளில் அது ஒன்றாக இருக்கிற ஓட்டு வங்கி தான். திமுகவை பொறுத்தவரையில் தனி ஓட்டு வங்கி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் திராவிட இயக்கம் வளர்ந்ததே தஞ்சாவூர் மண்ணில் தான். கலைஞர் அவர்கள் வெற்றி பெற்றது அந்த காலத்து திருச்சி மாவட்டம் குளித்தலையில், 2வது முறை வெற்றி பெற்றது தஞ்சாவூர்ல பரிசுத்த நாளர் என்கிற மிகப்பெரிய காங்கிரஸ் வேட்பாளரை எதிர்த்து வெற்றி கண்டார். அதற்கு பிறகு கூட அவர் சமீப காலம் வரைக்கும் கூட திருவாரூர் தொகுதியில் நின்றிருக்கிறார். இப்படியெல்லாம் வைத்து பார்க்கும்போது திமுக ஓட்டு வங்கி, அதிமுக ஓட்டு வங்கி, அதாவது பழைய திராவிட இயக்க ஓட்டு வங்கி எப்போதுமே தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரத்தநாடு எஸ்டிஎஸ் அவர்கள், எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் திமுகவின் மிகப்பெரிய தூணாக இருந்தார். பிறகு அதிமுகவுக்கு வந்தார். அதிமுகவிலும் ஒரு தூணாகத்தான் இருந்தார். சமீபத்தில் மறைந்து போனார். எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சீனியர் வழிகாட்டி மாதிரி, ஒளிப்போர் தியாகிகளிலே ஒருவர். ஒரத்தநாடு எல் கணேசன் அவர்கள், எல்ஜி லெப்டினன்ட் ஜெனரல் என்று அவரை சொல்வோம். மொழிப்போர் காலகட்டத்தில் 1965 காலகட்டத்திலே அவர் சமீபத்திலே மறைந்த போது முதலமைச்சர் அவர்களை நேரில் தஞ்சாவூர் சென்று அவர் உடலுக்கு அஞ்சலி எல்லாம் செலுத்தினார். இப்படி திராவிட இயக்க ஓட்டு வங்கி என்பது அங்கு குறிப்பாக இருக்கிறது. அதுல திமுக, அதிமுக, கொஞ்சம் அமமுக இப்படி பிரிந்து இருக்கிறது. பிஜேபிக்கு அதுல பெரிய ஓட்டு வங்கி இதுவரைக்கும் உருவாகவில்லை. திரு தராசு ஷியாம், அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு ஒருமித்த குரல்ல பயணிச்சாங்க வைத்திலிங்கமா இருக்கட்டும், மனோஜ் பாண்டியனா இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு திமுகல போய் ஐக்கியமாகி இருக்காங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்டணும் அப்படிங்கிறதா, அல்லது தங்களுடைய அரசியல் முன்னேற்றத்திற்கான தேர்வா? சுய முன்னேற்றத்துக்கான தேர்வு தான். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாடம் போட்ட வேண்டும் என்று உள்மனதில் எண்ணி இருப்பார்கள். ஆனால் இன்றைய தேதிக்கு அதிமுக இரட்டையில சின்னம் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் தான் இருக்கிறது. வேற வழி இல்லை. அந்த உண்மையை அனைவருமே ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்படி என்றால் அடுத்த கட்ட அரசியல்வாதி, ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர் மீண்டும் எம்எல்ஏ ஆக வேண்டும் என்றுதான் நினைப்பார். அதற்கான வழி என்ன என்றுதான் அவர் தேடுவார். வைத்திலிங்கத்தின் தேர்வு என்பது இயல்பான ஒன்றுதான். அதற்கேற்ற மாதிரி அவருக்கு சீட்டு ஒதுக்கப்படுமா, இதெல்லாம் தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். நன்றி திரு தராசு ஷியாம், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.
ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.